தடம் என்கின்ற இந்த முகாமின் தலைவர் திரு சிதம்பரம் அவர்களே, அதன் செயலாளர் திரு பாலாஜி நரசிம்மன் அவர்களே, துணை ஆளுநர் திரு ரமேஷ் அவர்களே, கரூர் டெக்ஸ் சிட்டியினுடைய ரோட்டரி சங்க தலைவர் திரு ரவிக்குமார் அவர்களே, செயலாளர் திரு பிரபாகரன் அவர்களே, இங்கே வந்திருக்கின்ற பல்வேறு ரோட்டரி கிளப்களின் தலைவர்களே, உறுப்பினர்களே, இந்த தலைமை பண்பு முகாமில் கலந்து கொள்வதற்காக வந்திருக்கின்ற இளைஞர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தலைமை என்பது மிகவும் பொறுப்புகள் நிறைந்த, பொறுமை தேவைப்படுகின்ற ஒரு பணி. நாம் எல்லோருமே தலைமை என்று சொன்னால் பதவியை பற்றித்தான் நினைத்துக் கொண்டிருக்கிறோம். பதவி இல்லாமலும் நாம் பல்வேறு நிலைகளில் தலைமை பொறுப்பை ஆற்றுபவர்களாக இருக்கின்றோம். ஒரு 20 குடும்பங்கள் சேர்ந்து ஒரு சுற்றுலா செல்வது என்றால் கூட அதில் ஒருவர் எல்லா பொறுப்புகளையும் ஏற்றுக்கொண்டு தேவையான வசதிகளை செய்கிற போது அவர் தலைவராகி விடுகிறார். எல்லோரும் சேர்ந்து ஒரு இடத்திற்கு போகும் போதோ அல்லது ஒரு தெருவில் வசிப்பவர்கள் ஒரு வசதி வேண்டும் என்று முறையிடுகிற போதோ யார் ஒருவர் முன்னிற்கிறார்களோ, அனைவருடைய பிரச்சனையும் தீர்ப்பதற்கு தங்களை முன்னிலைப்படுத்திக் கொள்ளுகிறார்களோ, அவர்கள் அந்த நிகழ்வின் தலைவர்களாகி விடுகிறார்கள். இப்படி வாழ்க்கையில் இவ்வாறு அதிகாரத்தின் பால் வருகிற பல தலைமை பணிகள் இருந்தாலும் எந்த அதிகாரமுமே இல்லாமல், எந்த துப்பாக்கியின் முனையிலும் உத்தரவுகள் பிறக்காமல், எந்த விதமான கட்டுமானமும் இல்லாமல் அன்பின் வழியாக, தன்னுடைய அணுகுமுறையின் வழியாக மற்றவர்களுடைய நடத்தையை யார் தாக்கம் ஏற்படுத்துகிறார்களோ அவர்களுடைய பணியை தலைமை பணி என்று சொல்லுகிறோம். அதிகாரத்தில் இருப்பவர்கள் சொன்னால் கேட்கத்தான் வேண்டும், இல்லாவிட்டால் அதிகாரம் பாயம் என்பதனால் தான் மாவோ எல்லா ஆணைகளும் வீரங்கி முனையிலேதான் பிறக்கின்றன என்று சொன்னார். ஆனால் எந்த விதமான அதிகாரமும் இல்லாமல் பார்க்கிற போதே இவர்கள் சொல்வதை கேட்க வேண்டும் என்கிற எண்ணத்தை ஏற்படுத்துபவர்கள் பலர் இருந்திருக்கிறார்கள், இன்னும் இருக்கிறார்கள். அப்படிப்பட்டவர்கள் தான் உண்மையான தலைவர்கள். அவர்கள் போகிற போது எந்த விதமான வலுவான கட்டமைப்போடும் செல்வது இல்லை, மிகவும் சாதாரணமாக நடந்து செல்கிறார்கள். அவர்கள் செல்கிற போது சின்ன தென்றல் கூட வீச முடியாத அளவிற்கு மென்மையாக நடந்து செல்கிறார்கள். அவர்கள் யாரை பார்த்தும் கடுமையான சொற்களை கூட பிரயோகப்படுத்துவது இல்லை. அவர்கள் அலங்காரமான வார்த்தைகளால் பேசுவதும் இல்லை. ஆனால் அவர்கள் 2 சொற்களை சொன்னாலே அதற்கு அத்தனை பேரும் கட்டுப்படுகிறார்கள். அவர்களை பார்க்க மாட்டோமா என்று எல்லோரும் காத்திருக்கிறார்கள். அவர்கள் யாருக்கும் விருது வருவதற்கான அதிகாரம் படைத்தவர்கள் அல்ல. அவர்கள் யார் பார்த்ததை போன்ற மகிழ்ச்சி ஏற்படுகிறதே. இவர்களை நாம் ஏற்கனவே பார்த்திருக்கிறோம் என்கிற உணர்வு ஏற்படுகிறதே. அவர்களோடு 5 நிமிடம் இருந்தால் வாழ்ந்தால் சின்ன புன்னகையின் மூலமாக வசீகரித்து விடுவார்கள். அப்படிப்பட்டவர்கள் தான் இந்த உலகத்தில் நிலையாக நிற்கிறார்கள். அதிகாரத்தை உபயோகித்தவர்களை எல்லாம் சரித்திரம் மறைத்து விட்டது, அவர்கள் பெயரை எல்லாம் அடித்து விட்டது. ஆனால் அன்பால் மக்களை வசியப்படுத்தி நன்னெறியை நோக்கி அவர்களை செல்ல வைத்தார்களே, அவர்களைத்தான் அடிக்கோடியிட்டு வரலாறு பத்திரப்படுத்துகிறது. அவர்களுடைய பெயரைத்தான் உச்சரிக்கின்ற போது நம் மனமெங்கும் மகிழ்ச்சி ததும்புகிறது. அவர்களுடைய படங்களைத்தான்
நாம் இல்லங்களிலே மாட்டி வைத்திருக்கிறோம். அவர்களை நினைக்கும் போதுதான் நாமும் மாற வேண்டும் என்கிற எண்ணம் நமக்கு ஏற்படுகிறது. இன்னும் கொஞ்சம் கருணையோடு, இன்னும் கொஞ்சம் அன்போடு, இன்னும் கொஞ்சம் புன்னகையோடு, இன்னும் கொஞ்சம் தாராள மனப்பான்போடு நாமும் வாழ வேண்டும். நம் வாழ்க்கையை பொருளுள்ளதாக ஆக்கிக் கொள்ள வேண்டும் என்கிற உந்துதல் அவர்களை பார்க்கும் போதுதான் ஏற்படுகிறது. அப்படிப்பட்டவர்கள் இருக்கிற அதிகாரங்களை எல்லாம் உதறி எறிந்தவர்கள், அவர்கள் ராஜ்யங்களை எல்லாம் துறந்தவர்கள், பதவிகளை எல்லாம் மறுதளித்தவர்கள், பதக்கங்களை எல்லாம் வேண்டாம் என்று உதறியவர்கள், பட்டங்களை எல்லாம் துறந்தவர்கள். ஏனென்றால் அவர்களுக்கு தெரியும் இவை அனைத்துமே போலியானவை, இவை அனைத்துமே நிரந்தரம் இல்லாதவை என்பதை அவர்கள் தெரிந்து வைத்திருந்தார்கள். அதனால்தான் அவர்கள் மானுடமே மகத்தானது, அதற்காக பணிபுரிவதே உன்னதமானது என்பதை எண்ணி எவற்றையெல்லாம் வைத்திருந்தார்களோ அவற்றை ஒரு சட்டையை கழற்றுவது போல கூட அல்ல, பாம்பு தன்னுடைய தோலை பிடிப்பதை போல தங்களிடமிருந்து பிரித்தெடுத்து விட்டவர்கள். அப்படிப்பட்டவர்தான் புத்தர். புத்தரை காட்டிலும் இந்த உலகம் ஒரு தலை சிறந்த தலைவரை கண்டிருக்க முடியுமா? எங்கெல்லாம் அநீதி நடக்கிறதோ அங்கெல்லாம் அதை எதிர்த்து குரல் கொடுப்பவர்கள் தான் உண்மையிலேயே தலைமை பண்பு வாய்ந்தவர்கள். நாம் முன்னேற வேண்டும், அதற்காக பலரை அமுக்கியாவது மேலே வர வேண்டும் என்று நினைப்பது தலைமை பண்பு அல்ல. நடக்கிற போது செயற்கையாக நடப்பது தலைமை பண்பு அல்ல. இன்னும் சொல்ல போனால் நீங்கள் நடப்பது ஒரு பூவிற்கு கூட வலிக்காமல் நடப்பது. உங்கள் பாதத்தின் அடியில் ஒரு எறும்பு இருந்தால் கூட அது பிழைத்துக் கொள்ளுகிற அளவிற்கு மென்மையாக நடக்கும். புத்தரை காட்டிலும் மிகச் சிறந்த புரட்சியாளர் இருந்திருக்க முடியாது. 2600 ஆண்டுகளுக்கு முன்பு சாதிகள் இல்லை என்று சொன்னவர் புத்தர், சடங்குகள் தேவையில்லை என்று சொன்னவர் புத்தர், ஓர் இரவிலே அரச பதவியை துறந்து விட்டு சென்றவர் புத்தர். பலர் துறக்கிறார்கள், ஆனால் அவர்களுக்கு துறப்பதற்கு எதுவுமே இல்லை. ஆனால் புத்தர் உண்மையான துறவி. ஏனென்றால் அவர் ராஜாவின் மகனாக பிறந்து துறந்தார். அனைத்தையும் ஓரிரவிலே கழற்றி எறிந்துவிட்டு வருகிறார். அப்போது ஒருவன் தவவேடம் போட்டுக்கொண்டு விலங்குகளை வேட்டையாடுவதற்காக காத்துக் கொண்டிருக்கிறான். அவனிடம் தன்னுடைய ராஜ உடைகளை கொடுத்துவிட்டு காவி உடைகளை வாங்கி அணிந்து கொண்டு அவர் இருந்தபோது இன்று இருக்கின்ற அளவிற்கு வாகன வசதிகள் இல்லை, தொலை தொடர்புகள் இல்லை, மின்னஞ்சல் இல்லை, தொலைக்காட்சிகள் இல்லை. ஆனால் இந்தியாவின் பெரும்பான்மையான பகுதிகளுக்கு நடந்து நடந்து சென்று நீங்கள் அனைவருமே உன்னதமானவர்கள், உங்கள் அனைவராலுமே மெய்ஞானம் அடைய முடியும், நாம் அனைவருமே சமமானவர்கள் என்று சொன்னவர் புத்தர். அவர் மெய்ஞானம் அடைந்தது முதலில் தேடி வந்தது தன்னையும் இணைத்துக் கொள்ள வேண்டும் என்று விரும்பிய தாழ்த்தப்பட்ட ஒருவனை தேடினார். அப்படிப்பட்ட உயர்ந்த குணமுடையவர் புத்தர். தலைமை பண்புக்கு ஓர் எடுத்துக்காட்டாக இருந்தவர். உண்மையான தலைமை பண்பு உடையவர்கள் உயிரை துச்சமாக நினைப்பார்கள். அவர்கள் மரணத்தை கண்டு ஒருபோதும் பயப்பட மாட்டார்கள். புத்தர் சென்று கொண்டிருக்கிற போது சொல்லுகிறார்கள், தயவு செய்து இந்த வனத்தின் பக்கம் சென்று விடாதீர்கள். ஏனென்றால் அங்கே பலரை கொல்லக்கூடிய ஒருவன் இருக்கிறான். அவன் பெயர் அங்குலிமான். அவன் உங்களை கொன்று விடுவான் என்கிறார். புத்தர் சொல்கிறார், ஒருவருடைய உயிர் எப்போது வேண்டுமானால் பிரியலாம். ஆகவே உயிருக்கு பயந்து என் வழியை மாற்றிக்கொள்ள நான் தயாராக இல்லை. உண்மையான தலைவர்கள் உயிருக்கு பயந்து தங்கள் பாதையை மாற்றிக்கொள்ள மாட்டார்கள். புத்தர் அந்த வழியிலே செல்லுகிறார்.
அங்குலிமால் வருகிறான். அந்த பாதையை நோக்கி இதுவரை யாரும் வந்ததில்லை, புதிதாக ஒருவர் வருகிறார் என்றவுடன் அங்குலிமாலுக்கு கோபம் வருகிறது. ஏய் நில் என்று சொல்லுகிறான். புத்தர் நடக்கிறார். நில் என்று சொன்னேனே, இன்னும் நடக்கிறாயே என்று கேட்கிறான். புத்தர் சொல்லுகிறார், நான் நின்று பல வருடங்கள் ஆகிவிட்டன. அவனுக்கு புரியவில்லை. அப்போது அவன் சொல்லுகிறான், உங்கள் உயிரை நான் எடுத்து விடுவேன், தாராளமாக எடுத்து, அதை பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் அதற்கு முன்னால் நீ ஒன்று எனக்கு செய்வாயா? என்ன செய்ய வேண்டும்? உன்னால் அந்த மரத்தின் ஓர் இலையை பறிக்க முடியுமா? இலையை என்ன, மரக்கிளையையே பறிப்பேன் என்று மரக்கிளையே எடுக்கிறான். இப்பொழுது இழுத்து விட்டேன், என்ன வேண்டும் என்று கேட்கிறான். மறுபடியும் இந்த கிளையை அந்த மரத்திலேயே பொறுத்து என்கிறார். அது எப்படி முடியும் என்கிறான். அப்போது புத்தர் சொல்லுகிறார், சிதைப்பது எளிது, செதுக்குவது கடினம். அழிப்பது எளிது, உடைப்பது எளிது, உண்டாக்குவது கடினம். குழப்புவது எளிது, தெளிவாக்குவது கடினம். அந்த நொடியிலேயே அவர் பாதங்களில் விழுந்து அவருடைய சீடராக அங்குலிமால் ஆகிவிடுகிறார். இதுதான் தலைமை பண்பு. நம்மை எதிர்ப்பவர்களையும் நம்மை நோக்கி திருப்புவதுதான் உண்மையான தலைமை பண்பு. அப்படித்தான் எதிரிகளை அழிக்க வேண்டுமே தவிர எதிரிகளை உடல் ரீதியாக அழிப்பதாக கருதப்படாது. அவர்களுடைய எதிரி தன்மையை அழிப்பதுதான் உண்மையான எதிர்ப்பு தன்மை. தலைமை பண்பு என்று சொன்னால் நாம் நம்முடைய உள் மனத்திலே இருக்கக்கூடிய பண்புகளை செம்மைப்படுத்தி அவற்றின் மூலமாக நம்மை சுற்றியுள்ள அனைவருடைய வாழ்க்கையிலும் தாக்கத்தை ஏற்படுத்த வேண்டும். அவ்வாறு ஏற்படுத்துவதற்கு நாம் முதலில் எடுத்துக்காட்டாக இருக்க வேண்டும். உண்மையான தலைமை பண்பு உள்ளவன் தான் செய்யாதது எதையும் பிறருக்கு சொல்ல மாட்டான். எந்த நிறுவனமாக இருந்தாலும் சரி, நாம் செய்யாததை மற்றவர்களுக்கு சொன்னால் நாம் தலைமை பண்பு உள்ளவர்களாக கருதப்படவே மாட்டோம். நாம் எதை செய்கிறோமோ, கடைபிடிக்கிறோமோ, எது நம் ரத்தத்திலே கலந்திருக்கிறதோ அதை நாம் சொல்லாமலேயே செயல்களின் மூலமாக உணர்த்துவதுதான் உன்னதமான தலைமை பண்பு. ஒரு தலைவன் எப்படி இருக்க வேண்டும் என்று லாவோட்சு குறிப்பிடுகிறார். ஒரு தலைவன் பாறையை போல கடினமாக இருக்க வேண்டும் என்று நாம் சரித்திரத்தை பார்த்து குழப்பிக் கொண்டிருக்கின்றோம். ஆனால் லாவோட்சு குறிப்பிடுகிறார், ஒரு தலைவன் நீரை போல மென்மையாக இருக்க வேண்டும். நீங்கள் நீரை பாருங்கள், நீரை காட்டிலும் மென்மையானது ஏதாவது இருக்கிறதா? ஆனால் பாறையை உடைத்து விடலாம், நீரை உடைக்க முடியுமா? அந்த நீர் பாய்ந்து பாய்ந்து சென்று எவ்வளவு கடினமான பாறையையும் வளவளப்பாக ஆக்கி விடுகிறது. எவ்வளவு இரும்பு போன்ற பாறையின் மீதும் பட்டு பட்டு அதை பட்டு போல ஆக்கி விடுகிறது. அதுவல்லவா நீரினுடைய தன்மை. நீர் வெண்ணை போன்றது, பாறை ஆடை போன்றது. ஆண் எவ்வளவு கடினமாக இருந்தாலும் அவனை மென்மையாக மோதி மோதி அவருடைய சுரசுரப்பான பகுதிகளை எல்லாம் செம்மைப்படுத்துகிற தன்மை பெண்கள். ஒரு வகையில் பார்த்தால் பாறை வெற்றி கொள்வது போல தோன்றும், ஆனால் இறுதியில் வெற்றி பெறுவது நீர்தான். ஒரு நல்ல தலைவன் நீரை போல இருப்பான். அவன் எதிர்ப்புகளை தாண்டி ஓடுவதற்கு கற்றுத் தருவான். ஒரு தடையை மீறி சுழன்று ஓடுவதற்கு சொல்லிக் கொடுப்பான். நாளடைவில் அந்த தடை அகன்றுவிடும். அதற்கு பிறகு அந்த நீர் போகிற போது எந்த தடையும் இல்லாமல் இருக்கும். சில நேரங்களில் எந்த இலக்கு என்று தெரியாமல் பலர் பயணிப்பார்கள். ஆனால் நீருக்கு
இலக்கு எப்போதும் தெரியும். அது பள்ளங்களை நோக்கி பாய்கிறது. அந்த பள்ளங்களை நிரப்பி சமதளமாக ஆக்குவதுதான் நீரினுடைய பண்பாடு. நான் கேள்விப்பட்டிருக்கிறேன், ஒரு முறை முல்லா நஸ்ருதீன் சந்தையில் ஒரு குதிரையை பார்த்தார். மிக நேர்த்தியான குதிரை. பார்த்த உடனே சவாரி செய்ய வேண்டும் என்கிற ஆசை அவருக்கு ஏற்பட்டது. எங்களுக்கு கூட குடியுரிமை பயிற்சி கொடுக்கிற போது குதிரையின் மீது சவாரியை கற்றுத் தருவார்கள். குதிரையின் மீது சவாரி செய்ய வேண்டும் என்றால் மனத்திலே ஒரு கம்பீரம் வேண்டும், துணிவு வேண்டும். அவ்வாறு குதிரையின் மீது சவாரி செய்கிற போது தன்னம்பிக்கையோடு சவாரி செய்தால் ஆளுமை திறன் வளரும் என்று எங்களை குதிரை மீது உட்கார வைத்து சவாரி செய்ய சொல்லுவார்கள். எங்களுக்கு தன்னம்பிக்கை வளர்ந்ததோ இல்லையோ, குதிரைகளுக்கு தன்னம்பிக்கை வளர்ந்தது. எந்த குதிரையும் பயந்தாங்கொள்ளிகளை அவற்றின் மீது அமர அனுமதிப்பதே இல்லை. ஒருவன் முதுகில் அமருகிற துணியை வைத்தே இவன் கம்பீரமானவனா, நல்ல ஆளுமை உள்ளவனா, தலைமை பண்பு உள்ளவனா, கெட்டிக்காரனா, துணிச்சல்காரனா என்பதை குதிரைகள் தெரிந்து கொள்ளும். அப்படி முல்லா ஏறி அந்த குதிரையின் மீது அமர்ந்தார். அந்த குதிரை கண்ணா பின்னா என்று ஓட ஆரம்பித்தது. இவ்வளவு வேகமாக குதிரை போவதை பார்த்து தடுமாறி முல்லா அதனுடைய லகானை இழுத்து பிடித்து கீழே விடாமல் தன்னை பத்திரமாக காத்துக் கொண்டார். அப்போது எதிரே வருபவர் ஒருவர் கேட்டார், முல்லா அவசரமாக எங்கே போகிறீர்கள் என்று. முல்லா சொன்னார், எனக்கு என்ன தெரியும், குதிரையை கேளு. பல நிறுவனங்களில் தலைமை பொறுப்பில் இருப்பவர்கள் எங்கு செல்கிறார்கள் என்று அவர்களுக்கு தெரியவில்லை. அவர்களுக்கு கீழே உள்ளவர்கள் தான் தீர்மானிக்கிறார்கள். அவர்கள் தான் இவர்கள் எங்கே போவது என்று வழிநடத்தி செல்லுகிறார்கள். அதனால் இவர்கள் எங்கே போகிறோம் என்று தெரியாமலேயே பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள். நீ இலக்கை நோக்கி போவது, அதனுடைய இலக்கு கடல் தான். மலையிலே இருந்து உற்பத்தியானாலும் கடலை நோக்கி செல்வதுதான் நீரினுடைய பாதை. வள்ளங்களை நோக்கி செல்வதுதான் நீரினுடைய பாதை. எந்த தலைவன் வள்ளங்களை நிரப்புவதற்காக பாய்கிறானோ, எந்த இடங்களில் பற்றாக்குறைகள் இருக்கின்றனவோ அவற்றை நிரப்புவதற்காக பாய்கிறானோ, எந்த இடத்திலே தாழ்வுகள் இருக்கிறதோ அவற்றை சரி செய்வதற்காக பாய்கிறானோ, அவன்தான் நீரை போன்ற தலைவனாக இருக்க முடியும். அவன்தான் தூய்மையான தலைவனாக இருக்க முடியும். தலைமை என்பது நான் குறிப்பிட்டதைப் போல பொறுப்புகளை கொண்டது. பொறுமையாக இருப்பவர்கள் தான் தலைவர்களாக இருக்க முடியும். இளைஞர்களாகிய நீங்கள் ஏதேனும் ஒரு வகையில் தலைமை பொறுப்பை ஏற்றுக்கொள்ள வேண்டியவர்களாகத்தான் இருப்பீர்கள். அப்போது நீங்கள் எவ்வாறு செயல்படுவது என்பதை விளக்கி சொல்வதற்காகவும் உங்களுக்கு சில பயிற்சிகளை தருவதற்காகவும் செய்முறைகளை கற்றுத் தருவதற்காகவும் மிகவும் சிரமப்பட்டு திரு சிதம்பரம் அவர்கள் இந்த பயிற்சி முகாமை ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். கரூர் டெக் சிட்டி ரோட்டரி கிளப்பும் மிகவும் முனைந்து இந்த பயிற்சி முகாமை ஏற்பாடு செய்திருக்கிறார். அதை பார்க்கிற போது நான் மகிழ்ச்சி அடைகிறேன். ஏனென்றால் இளைஞர்களுக்கு தலைமை பண்பை ஊட்ட வேண்டும் என்கிற எண்ணமே உன்னதமானது. திரு சிதம்பரம் அவர்கள் இதற்காக நிறைய முறை என்னுடன் பேசினார். எங்கள் இளைஞர்களுக்கு நீங்கள் வந்து உங்களுடைய கருத்துக்களை சொல்ல வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். நான் மகிழ்ச்சி அடைந்தேன். இன்றைய இளைஞர்கள் பெரும்பான்மையானவர்கள் எப்படியாவது வாழ்க்கையில் 25 வயது ஆகிற போது 5, 4, 3, 2, 1 என்று வாழ்க்கையில் செட்டில் ஆக வேண்டும் என்று நினைக்கிறார்கள். 5 இலக்க சம்பளம், 4 சக்கர வாகனம், 3 பிளாட் கொண்ட ஒரு வீடு, 2 குழந்தைகள், ஒரு மனைவி.
இதுதான் 5, 4, 3, 2, 1. அதற்கு பிறகு அவர்கள் எதை பற்றியும் கவலைப்படுவது இல்லை. செய்தித்தாள்களை கூட படிப்பது இல்லை. உலகத்தில் எது நடந்தாலும் அவர்களுக்கு அக்கறை இல்லை. கை நிறைய சம்பளம் வருகிறது, அது போதும் என்று நினைத்துக் கொள்கிறார். இதை நோக்கித்தான் அவருடைய வாழ்க்கையே பயணப்படுகிறது. அக்டோபர் 2ஆம் தேதி பல படித்த இளைஞர்களை காந்தியை பற்றி கேட்டபோது சிலர் சொன்ன அபத்தமான பதில்களை பார்க்கிற போது எவ்வளவு சமூக அக்கறை இல்லாமல் இளைய சமுதாயம் இருக்கிறது என்று நமக்கு தோன்றியது. ஆனால் இளைஞர்களிடையே இருக்கக்கூடிய திறமைகள் அபாரம். நான் குறிப்பிடுவதற்கு பல அறிவியல் ரீதியான காரணங்கள் இருக்கின்றன. சென்ற தலைமுறையை விட இந்த தலைமுறை பல்வேறு விதங்களில் உயர்ந்திருக்கிறது. சென்ற தலைமுறையை விட இப்போது வாழ்கிற ஆண்டுகளின் எண்ணிக்கை அதிகரித்திருக்கிறது. ஒரு காலத்தில் 52, 48 இருந்தது. பெண்கள் 52 வருடங்கள் வாழ்வார்கள், ஆண்கள் 48 ஆண்டுகள் வாழ்வார்கள். 48 ஆண்டுகள் ஏன் வாழ்கிறார்கள் குறைவாக என்றால் கம்மியான ஊட்டச்சத்தினால் அல்ல, உற்சாகமானத்தினால். பெண்கள் 52 ஆண்டுகள் வாழ்வதற்கு காரணம் நெறியான வாழ்க்கையினால். இன்று 63 ஆண்டுகள் பெண்கள் சராசரியாக வாழ்கிறார்கள், ஆண்கள் 60 ஆண்டுகள் வாழ்கிறார்கள். அவருடைய ஆயுள் காலம் அதிகரித்திருக்கிறது. அடுத்ததாக அன்று இருந்ததை விட இன்று சராசரி உயரம் அதிகரித்திருக்கிறது. காரணம், இன்று நல்ல ஊட்டச்சத்து கிடைக்கிறது. ஒரு காலத்திலே 6-7 குழந்தைகள் இருப்பார்கள், கூட்டு குடும்பம் இருக்கும். எனவே என்ன இருக்கிறதோ அதை பகிர்ந்து கொண்டு சாப்பிடுவார்கள். இன்று பல வீடுகளில் 2 குழந்தைகள் அல்லது 1 குழந்தை. எனவே அந்த குழந்தைகள் பார்த்து பார்த்து வளர்க்கப்படுகின்றன, ஊட்டி ஊட்டி வளர்க்கப்படுகின்றன. அந்த குழந்தைகளுக்கு போஷாக்கான உணவை தருவதற்காக பெற்றோர்கள் பிரம்ம பிரயத்தனம் எல்லாம் செய்கிறார்கள். சில வீடுகளில் ஊட்டுவதற்கு சிரசாசனம் செய்கிற பெற்றோர்களை நான் அறிவேன். எப்படியாவது குழந்தைகளை குதூகலப்படுத்தி அவர்களுக்கு அதிக உணவை கொடுத்து விட வேண்டும் என்று தாய்மார்கள் தவம் கிடக்கிறார்கள். அப்படியெல்லாம் இளைஞர்களுடைய உயரம் அதிகரித்திருக்கிறது. இளைஞர்கள் இன்று என்ன விஞ்ஞான கருவியையும் எளிதில் உபயோகிக்கிறார்கள். தந்தை வாங்குகிறார், மகன் உபயோகிக்கிறார். ஏனென்றால் உபயோகித்தால் கெட்டு போய் விடுமோ என்று காசு போட்டு வாங்கிய தந்தைக்கு பயம். எப்படி போனால் என்ன என்று இயக்குவதில் இருக்கிற ஆர்வத்தால் இளைஞன் அதை வேகமாக இயக்குகிறார், கற்றுக்கொள்ளவும் செய்கிறார். வீடுகள் கூட அப்படித்தானே. நாம் கட்டுகிறவரை ஆலோசனை சொல்பவர்களுக்கு சொந்தம். பிறகு கட்டி முடித்ததும் கடன்காரர்களுக்கு சொந்தம். கடனை கட்டி முடித்ததும் வாரிசுகளுக்கு சொந்தம். எப்போது நான் வீடு கட்டி அதில் மகிழ்ச்சியாக வாழ்ந்திருக்கிறோம். ஆகவே இன்றைய இளைஞர்கள் விஞ்ஞான சாதனங்களை பயன்படுத்துவதில் மிகவும் நேர்த்தியாக இருக்கிறார்கள். எந்த ஒரு புது சாதனத்தை வாங்கி வந்தாலும் 10 நிமிடங்களிலேயே அதை பயன்பாட்டுக்கு எப்படி கொண்டு வருவது என்பதை அவர்கள் தெரிந்து வைத்து அவர்களே அதற்கான பாஸ்வேர்டையும் நிர்ணயித்து அதை போட்டு தன்னை தவிர வேறு யாரும் வீட்டில் பயன்படுத்தாதவாறு செய்து வருகிறார். இதையெல்லாம் நாம் பார்க்கிறோம். அன்று இருந்ததை விட இன்று இந்திய இளைஞர்களுடைய நுண்ணறிவு அதிகரித்திருக்கிறது. ஒரு காலத்திலே நாங்கள் ஒகேனக்கலுக்கு போனால் அதை பார்த்து அப்படியே வியப்படைந்து, இவ்வளவு பெரிய நீர்வீழ்ச்சியா, இவ்வளவு நன்றாக இருக்கிறதே, இப்படி கூட நீர் வருமா, கொட்டுமா என்று பரவசப்படுவோம். அதன் கீழ் நிற்பதற்கு எங்களுக்கு அவ்வளவு ஆனந்தமாக இருக்கும். அந்த அருவி நீரை விட்டு வருவதற்கே மனது வராது. அந்த அருவியிலேயே ஒரு
ஒரு குருவியாக மாறி அங்கேயே தங்கிவிடலாமா என்று கூட தோன்றும். ஆனால் இன்றைய இளைஞர்களை நீங்கள் ஒகேனக்கல்லுக்கு அழைத்து சென்றால் அவர்கள் சொல்லுகிறார்கள், நயாகராவை ஒப்பிடுகிற போது இது ஒரு நயா பைசாவுக்காக. ஏனென்றால் நாம் நயாகராவை எதிலும் பார்த்ததே இல்லை. ஆனால் அவர்களோ இன்று நயாகராவிலிருந்து உலகத்தில் இருக்கின்ற அத்தனை நீர்வீழ்ச்சிகளையும் கணினியிலே பார்த்து விடுகிறார்கள், யூடியூபிலே பார்த்து விடுகிறார்கள். எனவே அவர்களுக்கு ஒகேனக்கல் சாதாரணமாக தெரிகிறது. இப்படி பல வகைகளில் தங்களுடைய அறிவையும் ஆற்றலையும் அவர்கள் அகலப்படுத்தி வைத்திருக்கிறார். இவர்களுக்கு மட்டும் தலைமை பண்பு வந்துவிடுமே ஆனால் அது பழம் நழுவி பாலில் விழுந்ததை போல பயன் உள்ளதாக மாறும். இந்த தலைமை பண்பை இவர்களுக்கு ஊட்டினால்தான் எதிர்கால இந்தியா வளமாக இருக்கும். 20ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்திலே இந்தியாவிலே இருக்கிற மூலை முடுக்குகளில் எல்லாம் இளைஞர்கள் சுதந்திர வேள்வியோடு இருந்தார்கள். அந்நியர்களுக்கு நாம் அடிமைப்பட்டு விட்டோம் என்கிற எண்ணம் கிராமங்களில் எல்லாம் பரவியது. ஒவ்வொரு ஊரிலுமே ஒருவர் காந்தியை போல உடையணிந்து கொண்டிருப்பார். அங்கே இளைஞர்கள் எல்லாம் ஒன்றாக சேர்ந்து விடுதலைக்காக போராடுவோம் என்று இரவிலே விளக்கை வைத்துக் கொண்டு பேசுவார்கள், கூடுவார்கள், குழுமுவார்கள். இப்படியெல்லாம் சுதந்திர வேட்கை இந்தியா முழுவதும் பரவியதற்கு காரணம் தன்னலமில்லாத இளைஞர்கள். அவர்களில் பலர் திருமணம் செய்து கொள்ளவில்லை. அதனால் சுதந்திரம் கிடைப்பதற்கு முன்பே அவர்கள் சுதந்திரமாக இருந்தார்கள். அந்த இளைஞர்கள் அனைவரும் ஒன்று கூடி ஒன்று முடிவு செய்தார்கள், நாம் அந்நிய ஆட்சியில் இருந்து விலக வேண்டும் என்பதுதான். அதற்காக அவர்கள் எத்தனை பேரை அந்த காலத்திலே திரட்டினார்கள் என்பதை வாசிக்கின்ற போதும், எவ்வளவு அடக்குமுறைகளை சந்தித்தார்கள் என்பதை வாசிக்கிற போதும் நம் நெஞ்சம் நெகிழ்கிறது. ஆனால் இன்று நாம் இன்னொரு விதத்திலே அந்நியர்களுக்கு அடிமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். நாம் வாங்குகிற பொருள்களில் பலவும் அந்நிய நாடுகளில் இருந்து வருகின்றன. நம்மிடம் திறமை இல்லையா? ஏவுகணைகளை அனுப்புகிற அளவிற்கு நம்மிடம் ஆற்றல் இருக்கிற போது பேனாவை செய்வதற்கான நம்மிடம் ஆற்றல் இல்லை. அந்த பேனாவை கூட வேறொரு இடத்திலிருந்து நாம் வாங்க வேண்டுமா? ஏன் இந்த நிலை ஏற்பட்டது என்று பார்த்தால் அர்ப்பணிப்போடு செய்கிற பணியை நாம் மறந்து கொண்டிருக்கின்றோம். நாம் செய்கிற பணியெல்லாம் வாடாயமாக செய்கிற பணியாக இருக்கிறதே தவிர மனமுவந்து செய்கிற பணியாக இல்லை. நாம் ஏதோ கடனுக்கு பணி செய்து கொண்டிருக்கின்றோம். பலர் பணிக்கு சென்றால் எப்போது 6 மணி ஆகும் என்று கடிகாரத்தை பார்த்த வண்ணம் பணி செய்து கொண்டிருக்கிறார், பின்னோக்கி எண்ணிக்கொண்டிருக்கிறார். இங்கே எந்த தண்டனையை தந்து இவர்களை நாம் திருத்த முடியும்? எல்லா தண்டனைகளை காட்டிலும் சிறந்தது நாம் பணியை விட்டு ஓய்வு பெறுகிற போது திருப்தியாக எதையுமே செய்யவில்லையே என்ற உணர்வு ஏற்பட்டால் அதுதான் மிகப்பெரிய தண்டனையாக இருக்கும். எவன் ஒருவன் பணியிலிருந்து ஓய்வு பெறுகிற போது நான் நிறைய பங்காற்றி இருக்கிறேன், மக்களுக்கு உதவி செய்திருக்கிறேன், நிறுவனத்திற்கு உதவி புரிந்திருக்கின்றேன், என்னால் இந்த அளவிற்கு உற்பத்தியை பெருக்கி இருக்கிறேன், என்னால் அரசுக்கு இந்த அளவிற்கு ஆதாயத்தை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறேன், என்னால் இத்தனை மாணவர்களை உருவாக்கி இருக்கிறேன், என்னால் இத்தனை புத்தகங்கள் எழுதப்பட்டிருக்கின்றன, என்னால் இத்தனை சாலைகள் போடப்பட்டிருக்கின்றன என்கின்ற திருப்தியும் மகிழ்ச்சியும் ஏற்படுகிறதோ அதுதான் பெரிய விருதாக இருக்கும். உலகம் கொடுக்கிற விருதுகள் எல்லாம் சிபாரிசுகளால் வாங்கப்படுபவை. உள்ளம் தருகிற விருது மட்டுமே உண்மையானது என்பதை நினைத்துக் கொள்ளுங்கள். நீதிமான் இருக்க முடியாது என்பதை நினைத்துக் கொள்ளுங்கள். அப்படி எல்லாவற்றிலுமே மகிழ்ச்சியும் திருப்தியும் ஏற்படுத்த வேண்டும் என்றால் இங்கே வந்திருக்கின்ற இந்த 100 இளைஞர்கள் இந்தியாவிற்கே வழிகாட்டியாக. நான் குறிப்பிட விரும்புவதெல்லாம்
நின்று இரும்பினாலான எலும்பும் எஃகினாலான நரம்பும் கொண்ட இளைஞர்களை என்னிடம் கொடுங்கள், நான் இந்தியாவையே மாற்றி காட்டுகிறேன் என்று சொன்னார். இன்று சிதம்பரம் அவர்கள் 100 இளைஞர்களை இந்தியாவிற்காக உருவாக்கி தந்திருக்கிறார். நான் கரூர் ரோட்டரி சங்கம் உருவாக்கி இளைஞர்கள் என்று நினைக்கவில்லை. சிதம்பரம் அவர்கள் இந்தியாவிற்காகவே உருவாக்கி தந்த இளைஞர்களாகத்தான் பார்க்கிறேன். ஒரு மாணவி சொன்னார், எப்படி நடக்க வேண்டும், எப்படி உடையணிய வேண்டும், எப்படி பேச வேண்டும் என்பதையெல்லாம் நாங்கள் கற்றுக்கொண்டோம். என்னை நீங்கள் உற்று பாருங்கள், நான் நிச்சயமாக ஒரு தலைமை பதவிக்கு உயர்வேன் என்று சொன்னார். நீங்கள் அத்தனை பேருமே உயரப் போகிறீர்கள். ஆனால் அதற்கு சில ஆலோசனைகள் தேவைப்படுகின்றன. கொஞ்சம் நம்மை செதுக்கிக் கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. முதலாவதாக நாம் மேற்கொள்ள வேண்டிய நெறி, உலகத்தில் இருக்கிற மேன்மையானவற்றை பார்க்க கற்றுக்கொள்வது. இன்று உலகத்தில் இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனையே எதிர்மறையானவற்றை பார்ப்பதுதான். யாரை பார்த்தாலுமே ஏதேனும் குற்றம் சொல்ல வேண்டும் என்கிற எண்ணத்தோடு, பரிகாசம் செய்ய வேண்டும் என்கின்ற உள்ளத்தோடு, கேலி செய்ய வேண்டும் என்கிற மனத்தோடு, ஏளனம் செய்ய வேண்டும் என்கின்ற நோக்கத்தோடு திரிபவர்கள் அதிகமாக இருக்கிறார். உண்மையான தலைவன் ஒவ்வொருவரிடமும் இருக்கின்ற ஆக்கப்பூர்வமான குணங்களை மாத்திரமே பட்டியலிடுவான். அது தலைமை பண்புக்கான முதல் குறிக்கோள். உங்களுக்கு ஒரு சின்ன சம்பவத்தை குறிப்பிட விரும்புகிறேன். அரேபியாவிலே ஓர் அரசன் இருந்தான். அவனுக்கு ஒரு இளவரசன். அந்த இளவரசனை கல்வி கற்பிப்பதற்காக ஓர் ஆசானிடம் ஒப்படைத்தான். அந்த ஆசான் மிகவும் நல்லவர், பண்பாளர், கனிவானவர். பாடங்களை எல்லாம் நன்றாக சொல்லிக் கொடுத்துக் கொண்டிருந்தார். திடீரென ஒரு நாள் அந்த இளவரசன் எந்த தவறும் செய்யாத போது கடுமையான தண்டனையை அவர் விதித்து விடுகிறார். இளவரசருக்கு கோபம். நாம் தவறே செய்யாத போது இவர் எப்படி தண்டனை தரலாம் என்று கண்கள் சிவக்கின்றன, ரத்தம் கொதிக்கின்றது, உடல் துடிக்கின்றது. ஆனால் ஆசானை எதிர்த்து எதுவும் பேச முடியாது அல்லவா? எனவே அமைதியாக இருந்தார். ஆனால் அதற்கு பிறகு அவர் கனிவாகவே நடந்து கொண்டார். ஆனாலும் இளவரசனால் அந்த கசப்பு சம்பவத்தை மறக்கவே முடியவில்லை. அதற்கு பிறகு அவனுக்கு பட்டம் சூட்டப்பட்டது. தனக்கு ஆசானாக இருந்தவரை முதலாக வரவழைத்தார். அவர் வந்து ஹுசூர் என்று நின்றார். அவரை பார்த்து, ஒரு நாள் எந்த தவறும் நான் செய்யாத போது எனக்கு நீங்கள் தண்டனை அளித்தீர்களே, அது நியாயமா? ஏன் அவ்வாறு செய்தீர்கள் என்று கேட்டார். அது நியாயம் இல்லைதான், நீங்கள் எந்த தவறும் செய்யவில்லை என்பது எனக்கு தெரியும். பிறகு ஏன் எனக்கு தண்டனை தந்தீர்கள்? மகாராஜா அவர்களே, நீங்கள் அரசராக இருக்கிற போது நீதி பரிபாலனம் செய்வீர்கள். அப்போது எந்த தவறும் செய்யாதவர்களுக்கு நீங்கள் தண்டனை அளித்து விடக்கூடாது. அப்படி அளித்தால் உங்கள் மனம் பட்டதே அந்த துயரத்தை தான் அந்த மனமும் படும் என்பதை உணர்த்துவதற்காக இடம் இருக்கிற தராசு என்பது சரியாக இருக்க வேண்டும். உண்மையான தலைமை பண்பு உள்ளவன் ஒரு துரும்பை கூட எப்படி பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று நினைப்பவன். எல்லோரிடமும் ஆக்கப்பூர்வமானவற்றை காண்பான். அவன் மனிதர்களில் யாரும் பழுதானவர்கள் என்று நினைக்க மாட்டான். எல்லோரிடமும் திறமைகள் இருக்கின்றன. யாரிடம் திறமைகள் இல்லை, உங்களிடம் திறமைகள் இல்லை என்று ஒருபோதும் நினைக்காதீர்கள். உங்கள் கல்வி திட்டத்தை வைத்து அது கொடுக்கிற மதிப்பெண்களை வைத்து நீங்கள் திறமை இல்லாதவர்கள் என்று முடிவு செய்து விடாதீர்கள்.
மனிதன் ஆற்றல்கள் நிறைந்தவன். அத்தனை பேரிடமும் பேராற்றல் குவிந்து கிடக்கிறது. அதை எப்படி வெளிப்படுத்துவது? அதை எப்படி உணர்வது? உங்களிடம் இருக்கிற ஆற்றலை எப்படி உணர்வது என்பதை நோக்கித்தான் நீங்கள் பயணம் செய்ய வேண்டியவர்களாக இருக்கிறீர்கள். உங்களுக்குள் இருக்கிற திறமையை நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும். திறமை இல்லாதவர்கள் யாரும் இல்லை. எனவே மனிதர்களை பார்க்கிற போதெல்லாம் அவர்களிடம் இருக்கின்ற மேன்மையான குணங்களை நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள். இது தலைமை பண்புக்கு தேவையான முதல் படி. இரண்டாவது படி அளவு கடந்த பொறுமை. ஒரு நிறுவனத்தை உருவாக்குவதோ ஓர் அமைப்பை உருவாக்குவதோ சாதாரணமான செயல் அல்ல என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். யார் ஒருவர் மிகுந்த பொறுமையும் மிகுந்த பொறுப்பும் கொண்டிருக்கிறார்களோ அவர்கள்தான் தலைமை பண்புக்கு பொருத்தமாக இருப்பார்கள். நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம், அறிஞர் அண்ணா அவர்கள் வேட்டிகளுக்கு சென்ற போது போப் ஆண்டவரை சென்று சந்தித்தார். அப்போது எல்லோரும் இறை நம்பிக்கை இல்லாதவர் எதற்காக போப்பை சந்திக்க செல்லுகிறார் என்று பேசினார்கள். அண்ணா போப் அவர்களை சந்தித்து ஓர் வேண்டுகோளை கொடுத்தார். கோவாவினுடைய விடுதலைக்காக போராடி போர்ச்சுகீஸ் சிறையிலே வாடிக்கொண்டிருக்கின்ற ரானடே என்கின்ற விடுதலை வீரனை நீங்கள் சொல்லி காப்பாற்ற வேண்டும் என்று அந்த வேண்டுகோளை விடுத்தார். உங்களுக்கெல்லாம் தெரியும், ஒரு காலத்தில் உலக நாடுகளை கண்டறிவதற்காக சாகச பயண போட்டியிலே ஈடுபட்டவை இரண்டு நாடுகள் தான். ஒன்று ஸ்பெயின், இன்னொன்று போர்ச்சுகல். வடக்கே இருக்கிற பகுதிகளை கண்டறிவது ஸ்பெயின் என்றும் தெற்கே இருக்கிற பகுதிகளை கண்டறிவது போர்ச்சுகீஸ் என்றும் போப் அவர்களால் அறிவிக்கப்பட்டது. அதற்கு பிறகுதான் மெக்சிகோ போன்ற நாடுகளை, பெரு போன்ற நாடுகளை எல்லாம் ஸ்பெயின் வெற்றி கொண்டது. தெற்கை நோக்கி போர்ச்சுகீஸ் பயணம் செய்தது. ஆகவே போப் சொன்னால் போர்ச்சுகல் கட்டுப்படும் என்று அறிஞர் அண்ணா அவர்கள் வேண்டுகோள் விடுத்தார். ரானடே விடுதலை செய்யப்பட்டார். ஆனால் அதற்குள் அண்ணா மரணம் அடைந்தார். அண்ணாவின் கல்லறைக்கு வந்து கண்ணீர் சென்று விட்டு போனார் ரானடே என்பதை நீங்கள் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். இதுதான் பொறுமைக்கு ஓர் உதாரணம். பொறுமைக்கு ஓர் உதாரணம் நம் தமிழ்நாட்டிலேயே இருக்கிறது. தந்தை பெரியார் அவர்கள் ஒரு கூட்டத்திலே தன்னுடைய கருத்துக்களை எல்லாம் வைத்துக் கொண்டிருக்கின்றார். திடீரென்று ஓர் இளைஞன் எழுகிறான். அவர் பேசி முடித்ததும், உங்கள் பேச்சுக்கெல்லாம் நான் பதில் சொல்ல விரும்புகிறேன் என்று சொல்லுகிறார். கூட்டத்தில் இருப்பவர்கள் எல்லாம் உட்காரு உட்காரு என்கிறார்கள். பெரியார் சொல்லுகிறார், நாம் எத்தனை பேருக்கு பதில் சொல்லி இருக்கிறோம், நமக்கும் ஒருவர் பதில் சொல்லட்டுமே என்று அந்த இளைஞனை அழைத்து பேசு என்று கூறுகிறார். அந்த இளைஞன் பேசுகிறான். நீங்கள் இந்திய இதிகாசங்களை பற்றி எல்லாம் சொன்னீர்கள். உலக இதிகாசங்கள் அனைத்திலுமே இது போன்ற சம்பவங்கள் உண்டு. இந்த சம்பவங்களால் ஒன்றும் நாம் தாழ்ந்து போய்விடவில்லை. எல்லா நாடுகளிலும் புனைவியல் உண்டு. அந்த புனைவியலில் இது போன்ற வக்கிரமான கதைகள் உண்டு. அவற்றை படிப்பதனால் மட்டுமே சமூகம் தாழ்ந்து போய்விடாது என்று அவர் பேசியதற்கெல்லாம் எதிர்ப்புகள் கொடுத்தார். அவனை யாரும் தாக்கக்கூடாது என்பதில் கண்ணியமாக நடந்து கொண்டார் பெரியார். அவன் பேசி முடித்ததும் அந்த இளைஞனுடைய பெயரை கேட்டார். கேட்டு அவனை பத்திரமாக வழியனுப்பி வைத்தார். அந்த இளைஞன் எழுதுகிறார், அப்போது பெரியாரை பார்த்தபோது அவர் என் கண்களில் ஒரு ஞானியைப் போல தெரிந்தார். அவர் கால்களில் விழுந்து வணங்க வேண்டும் என்பதைப் போல எனக்கு தோன்றியது என்று அந்த இளைஞன் தான் ஜெயகாந்தன். தலைமை பண்பிலே இருப்பவர்கள் எவ்வளவு பொறுமையோடு இருக்க வேண்டும் என்பதற்கு பெரியார் ஒரு உதாரணம். அவர் எந்த இளைஞரை பார்த்தாலும் எவ்வளவு வயது குறைவாக இருந்தாலும் வா என்று அழைக்கவில்லை, வாருங்கள் என்று நான் அழைப்பார். அவருடைய தனி மனித வாழ்க்கை என்பது பரிசுத்தமான ஒன்றாக இருந்தது.
தான் சேர்த்து வைத்த அனைத்துமே இயக்கத்திற்கு கொடுத்தவர் பெரியார். இதை நான் குறிப்பிடுவதற்கு காரணம், தலைமை பண்பு என்று வந்துவிட்டால் கடைசியிலே இருக்கக்கூடிய அந்த தொண்டன் அவன் சாப்பிட்ட பிறகுதான் நாம் சாப்பிட வேண்டும். முதலில் சாப்பிடுபவர்கள் தலைவர்களாக ஆக முடியாது. அலெக்சாண்டர் படையெடுத்து பாரசீகத்தை நோக்கி வந்து கொண்டிருக்கின்றார். அப்போது கடுமையான பாலைவனத்தில் அவர்கள் பயணம் செல்கிறது. குடிக்க ஒரு சொட்டு நீர் கிடைக்கவில்லை. அனைவரும் வறண்ட நாவோடு களைத்து போய் அமர்ந்திருக்கிறார்கள். அப்போது ஒரு சிப்பாய் வழியிலே நீர் எடுத்துக் கொண்டு சென்றிருந்த ஒரு பெண்ணிடமிருந்து ஒரு குவளை நீரை பெற்றுக் கொண்டு வந்து அலெக்சாண்டரிடம் கொடுக்கிறார். அலெக்சாண்டர் கேட்கிறார், அத்தனை பேருக்கும் நீர் இருக்கிறதா? இல்லை, உங்கள் ஒருவருக்குத்தான் குடிப்பதற்கு நீர் இருக்கிறது என்று உடனே அந்த குவளையை அவர் கீழே ஊற்றி விடுகிறார். மற்றவர்களுக்கு இல்லாத நீர் எனக்கு வேண்டாம் என்று படை ஆர்ப்பரித்து எழுகிறது. இப்படிப்பட்ட தலைவன் எங்களுக்கு வாய்த்ததால் நாங்கள் எல்லா கடினத்தையும் தாண்டி நிச்சயமாக எங்கள் தலைவனுக்காக போரிடுவோம் என்று கிளம்புகிறது. வெற்றிகள் எல்லாம் அலெக்சாண்டருக்கு குவிகின்றன. பொறுமையும் பொறுப்பும் அன்பும் இருப்பவர்கள் தான் தலைமை பண்பை அலங்கரிக்க முடியும் என்பதற்கு இது ஒரு உதாரணம். கடினமான உழைப்பு என்பது தலைமை பண்பு. இங்கே பேசிய ஒரு பெண்மணி சொன்னார், சிலர் சரியாக கூட தூங்கவில்லை. உண்மையிலேயே சரியாக தூங்காமல் இருப்பதற்கு சம்மதம் தெரிவிப்பவர்கள் தான் தலைமை பண்பில் சுடர்விட்டு தேட முடியும். வரலாற்றை நீங்கள் எடுத்து பாருங்கள். மிக உச்சத்தை அடைந்தவர்கள் யாருமே குரட்டை விட்டு தூங்கியவர்கள் அல்ல, குறைவாக தூங்கியவர்கள் தான். நீங்கள் ஷேக்ஸ்பியரை பற்றி கேள்விப்பட்டிருப்பீர்கள். அவர் ஒரு நாளைக்கு 3 மணி நேரம் மாத்திரம்தான் தூங்குவார். பல இரவுகள் தூங்காமல் தன்னுடைய பயணத்தை தொடர்ந்தவன் நெப்போலியன். நீண்ட நெடும் பயணம் செல்கிற போது குதிரையிலேயே தன் கண்களை மூடி சில வினாடிகள் தூங்குவதற்கு பழக்கப்பட்டவன் நெப்போலியன். உலகத்தில் உள்ள அனைத்து சட்டங்களையும் படித்து அரசியல் சாசனத்தை வடிவமைப்பதற்காக 3 நாட்கள் ஒரே இடத்திலே அமர்ந்து எதற்கும் எழுந்திருக்காமல் அவற்றை புரட்டி கிரகித்து கியூபாவினுடைய அரசியல் சாசனத்தை வடிவமைத்தார் ஷே குவாரா. இவர்கள் எல்லோருமே குறைவாக இருக்கிறார்கள். நான் கேள்விப்பட்டிருக்கிறேன், ஒரு சிறுவன் தன்னுடைய அத்தையிடம் சென்று கேட்டான். சில நேரங்களில் அம்மாவிடம் கேட்க முடியாததை அத்தையிடம் கேட்கலாம், அப்பாவிடம் சொல்ல முடியாததை அம்மாவிடம் சொல்லலாம். அத்தையிடம் கேட்டான், நான் பெரிய மனிதனாக வருவதற்கு விரும்புகிறேன், என்ன செய்ய வேண்டும் என்று. அத்தை சொன்னார், தினமும் 2 மணி நேரம் முன்னால் எழுந்து நீ அமெரிக்காவின் குடியரசுத் தலைவராக கூட ஆகிவிடலாம். அவன் எழுந்தான், அமெரிக்காவின் ஜனாதிபதி ஆனான். அவன் தான் ஜிம்மி கார்ட்டர். கடின உழைப்புக்கு யாரெல்லாம் தயாராக இருக்கிறார்களோ, பணியை எடுத்துக்கொண்டால் அதை முடிக்காமல் உறங்க மாட்டேன் என்று நினைக்கிறார்களோ, குமரகுருபரர் சொன்னதை போல பசி நோக்கார் கண் துஞ்சார் என்று செயல்படுகிறார்களோ, அவர்கள்தான் உலகம் நினைத்து பாராத உயரத்தை அடைந்தவர்கள். இங்கே அம்பேத்கருடைய புகைப்படத்தை பார்க்கிறீர்கள். அவருடைய வாழ்க்கை எவ்வளவு போராட்டம் நிறைந்தது என்பதை நினைத்து பாருங்கள். பிரிட்டிஷ் லைப்ரரியில் 2 படங்கள் தான் மாட்டப்பட்டிருக்கின்றன. 23 ஆண்டுகள் 43,000 புத்தகங்களை இடைவிடாமல் படித்து, படிக்கிற போதே மயக்கம் அடைந்து விழுந்து வெளியே கொண்டு வந்து போட்டால் தண்ணீர் தெளித்த பிறகு மறுபடியும் போய் படித்து தாஸ் காபிட்டல் என்கிற அந்த மகத்தான நூலை உருவாக்கிய கார்ல் மார்க்ஸ் புகைப்படம் ஒன்று. இரண்டாவதாக டாக்டர் அம்பேத்கருடைய புகைப்படம். அம்பேத்கர் 3 முனைவர் பட்டம் வாங்கியவர். சாதாரண
அவ்வளவு ஆழமான ஒரு வாசிப்பு, அவ்வளவு தெளிவான ஆய்வு. கடின உழைப்பு செய்பவர்கள் தான் மக்களை வழிநடத்தி செல்ல முடியும். எவன் ஒருவன் தன்னை முதலில் காவு கொடுக்க தயாராக இருக்கிறானோ அவனே தலைவனாக இருக்க முடியும் என்பதை சரித்திரம் சொல்லுகிறது. ஆபிரகாம் லிங்கனை பற்றி படிக்கிறோம். 1861ஆம் ஆண்டு அவர் மீண்டும் தேர்ந்தெடுக்கப்பட்ட போது அவருக்கு ஒரு கடிதம் வந்தது. அனைவரும் சமம் என்பதை நீங்கள் ஆணித்தரமாக முதல் முறை சொன்னீர்கள். இந்த முறை அடிமைத்தனத்தை முழுவதுமாக நீங்கள் ஒழிக்க வேண்டும் என்று. அந்த கடிதத்தை அவருக்கு எழுதியவர் கார்ல் மார்க்ஸ் என்பதுதான் சிறப்பு வாய்ந்த ஒரு தலைவர். ஆபிரகாம் லிங்கனை போல கடின உழைப்பை வேறு யாரும் சிந்தி இருக்க முடியாது. ஒரு சாதாரண விறகு வெட்டியின் மகனாக பிறந்து படித்து உழைத்து நல்ல பண்புகளை தரித்துக் கொண்டு நாள் முழுவதும் உண்மையாக நேர்மையாக இருந்து அமெரிக்காவின் ஜனாதிபதியாக ஆகி அதுவரை முடியாத அடிமைத்தனத்தை ஒழித்த ஒரு மாபெரும் மனிதன் ஆபிரகாம் லிங்கன். அதனால்தான் அத்தனை ஜனாதிபதிகளையும் அமெரிக்க மக்கள் மறந்து விட்டார்கள். ஆனால் இன்னமும் ஆபிரகாம் லிங்கனை நினைத்துக் கொண்டிருக்கிறார். ஒரு சின்ன பெண் அவள் எழுதினார், உங்களுக்கு தாடி வைத்தால் நன்றாக இருக்கும். முதலில் மறுத்துதான் கடிதம் எழுதினார். ஆனால் பிறகு அந்த பெண்ணிற்கு செவி சார்க்கலாம் என்று தாடி வளர்த்தார். அந்த பெண் இருந்த ஊருக்கு சென்றார். அந்த பெண்ணை அழைத்து இப்போது என் முகம் நன்றாக இருக்கிறதா என்று கேட்டார். உண்மையான தலைவர்கள் யாருடைய ஆலோசனையையும் கேட்பதற்கு தயாராக இருப்பார். எனக்கு எல்லாம் தெரியும் என்று நினைப்பவன் தலைவனாகவே முடியாது. எங்கிருந்து ஒரு நல்ல சொல் வந்தாலும், எங்கிருந்து ஓர் உயர்ந்த ஆலோசனை வந்தாலும் அதை கேட்பதற்கு தயாராக இருப்பவன் தான் சிறந்த தலைமை பண்புள்ளவனாக இருப்பான். இன்று நமக்கு இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனை, நாம் ஒரு பட்டம் படித்து விட்டால் எல்லாம் தெரியும் என்று இருமாந்து இருக்கிறோம். போன தலைமுறைக்கு ஒன்றும் தெரியாது என்று முடிவு கட்டி விடுகிறோம். அவர்களுக்கு மின்னஞ்சல் அனுப்ப தெரியாது, குறுந்தகவல் அனுப்ப தெரியாது என்கிற காரணத்தினாலேயே அவர்களை காட்டிலும் நாம் முன்னேறிவிட்டதாக நினைத்துக் கொண்டிருக்கிறோம். நம்முடைய மண் சார்ந்த மரபுகளை எல்லாம் நாம் புறக்கணித்து வருகிறோம். நம் ஊரிலே செய்து கொண்டிருந்த உணவுப் பொருட்களை புறக்கணித்து விட்டு நம் உடலுக்கும் மனத்திற்கும் ஒவ்வாத மேலை நாட்டு உணவுகளை விரும்பி நாம் உண்கிறோம். ஆனால் உண்மையான தலைமை கொண்டு உள்ளவன் டி.எஸ். எலியட் எழுதிய அந்த கட்டுரையை நினைவில் வைத்துக் கொள்ளுவான். ட்ரெடிஷன் அண்ட் மாடர்னிட்டி. நாம் இன்று புதிதாக எதை வேண்டுமானாலும் இலக்கியத்திலே படைக்கலாம். ஆனால் அவை அனைத்தும் மரபிலிருந்து வந்தவை என்பதை உணர வேண்டும். இன்று நாம் பயன்படுத்துகிற இந்த தலை முடி அலங்கரிப்பு 300 ஆண்டுகள் பழமையானது என்பதை நாம் உணர வேண்டும். நாம் அணிந்திருக்கின்ற காலணி 400 ஆண்டுகள் பழமை வாய்ந்தது. நாம் ஒன்றும் பெரிதாக செய்துவிட முடியாது. ஏற்கனவே இருந்தவர்கள் ஞானம் பெற்றவர்களாக இருந்தார்கள். ஆகவே எல்லோருடைய குரல்களையும் கேட்க வேண்டும். சிலருக்கு மட்டும்தான் நாம் பேச வேண்டும். எல்லோருக்கும் காதுகளை கொடு, சிலருக்கு மட்டும் உதடுகளை கொடு, சிலருக்கு மட்டும் குரலை கொடு. ஏனென்றால் எந்த மூலையிலிருந்து வேண்டுமானால் ஒரு மகத்தான தகவல் வரலாம். அதனால்தான் லாவோ ட்சு ஒரு தலைவன் எப்படி இருக்க வேண்டும் என்கிற போது go to the people, live with them, love them, learn from them, start from what they know, build with what they have, finally leave them as though they have done it themselves. மக்களிடம் சென்று மக்களை சந்திப்பவர்கள் தான் தலைமை பண்போடு இருக்க முடியும். இங்கே வந்திருக்கிற இளைஞர்களே, நீங்கள் உண்மையிலேயே தலைமை பண்போடு இருக்க வேண்டும் என்று நினைத்தால் இன்னும் 20 ஆண்டுகள் கழித்து இந்தியாவின் தலையெழுத்தை நிர்ணயிக்கும் பொறுப்புகளில் இருக்க வேண்டும் என்று நினைத்தால் நீங்கள் இருக்கிற நிறுவனத்தில்
மகத்தான புரட்சியை ஏற்படுத்த வேண்டும் என்று நினைத்தால் நான் உங்களுக்கு ஒரே ஒரு உபாயத்தை தான் கூற விரும்புகிறேன். மக்களை சென்று சந்தியுங்கள், அவர்களுக்கு காதுகளை கொடுங்கள், நன்றாக கவனியுங்கள். இருக்கின்ற இளைஞர்களிடம் இருக்கிற மிகப்பெரிய குறையே அவர்கள் கவனிப்பதற்கு தயாராக இருக்கிறார். கேட்பது வேறு, கவனிப்பது வேறு. கேட்பது காதால் நிகழ்கிறது, கவனிப்பது மனத்தால் நிகழ்கிறது. கேட்பது மூளையால் நிகழ்கிறது, கவனிப்பது இதயத்தால் நிகழ்கிறது. நீங்கள் கவனிப்பீர்களேயானால் ஒரு பூவிடம் இருந்து கூட கற்றுக்கொள்ளலாம், ஒரு புல்லிடம் இருந்து கூட கற்றுக்கொள்ளலாம். ஆபிரகாம் லிங்கன் தன்னுடைய மகனுடைய ஆசிரியருக்கு கடிதம் எழுதுகிறார், நீங்கள் அவளுக்கு புத்தகத்தில் இருந்து கற்றுக் கொடுங்கள். அதே நேரத்தில் பூக்களை நேசிக்கவும் கற்றுக் கொள்ளுங்கள், மரங்களை பார்க்கவும் கற்றுக்கொள்ளுங்கள், தேனீக்களை பார்க்கவும் கற்றுக்கொள்ளுங்கள். அவற்றிடமிருந்தும் அவன் பாடம் படிக்க வேண்டும் என்பதை நினைவுபடுத்துங்கள் என்று குறிப்பிடுகிறார். நீங்கள் அவனுக்கு தோல்வியை தாங்கிக் கொள்ள கற்றுக் கொடுங்கள், வெற்றியை ருசிக்கவும் கற்றுக் கொடுங்கள். உண்மையான தலைமை பண்பு உள்ளவன் ஒரு தோல்வி வந்தவுடன் துவண்டு விட மாட்டான். எப்பொழுது தோல்வி வருகிறதோ அப்போது அமர்ந்து தீவிரமாக ஆராய்ச்சி செய்வான். இந்த தோல்வி ஏன் ஏற்பட்டது, எந்த இடத்திலே நாம் பிசைகிறோம் என்று. அதற்கு பிறகு தன்னுடைய பலவீனங்களை எல்லாம் அவன் நீக்குவான், அமைதியாக காத்திருப்பான் அடுத்த வாய்ப்புக்காக. அந்த வாய்ப்பு வருகிற போது அவன் பாய்வான். பேரொளியோடு பாய்கிற போது, ஒரு வேங்கையை போல அவன் எதிர்கொள்ளுகிற போது அத்தனை எதிரிகளும் விலகி ஓடுவார்கள். தலைமை பண்பு உள்ளவன் அனாவசியமாக எந்த இடத்திலும் அரட்டிக் கொள்ள மாட்டான். தன்னுடைய தலைமை பண்பை வெளியே காட்டுவதற்கு அவன் முயற்சி செய்ய மாட்டான். இயற்கை எதை உணர்த்துகிறது? அழகான பறவைகள் எல்லாம் விரைவிலேயே வேட்டையாடப்பட்டு வருகின்றன. மயில் அழகாக இருக்கிறது, அது இறகுகளை விரிக்கிற போது பெண்மைகள் அதை பார்த்து மயங்குகின்றன. ஆனால் அதுதான் அதற்கு விளையாகிறது. எந்த தோகையை காட்டி தன்னுடைய அழகை வெளிப்படுத்துகிறதோ அந்த தோகையை பார்த்து பாய்வு நரிகள் அவற்றை கவிக்கொள்ளுகின்றன. எனவே தலைமை பண்பு உள்ளவன் என்னிடம் இந்த தகுதிகள் எல்லாம் இருக்கின்றன என்பதை வெளிக்காட்டுவதற்கு முயற்சி செய்ய மாட்டான். அவன் அமைதியாக இருப்பான். நேரம் வருகிற போது தன்னை வெளிப்படுத்துவான். அவன் தேவைப்படுகிற போது சூறாவளியாக சுழலவும், காரணம் ஏற்படுகிற போது புயலை போல வீசவும், இல்லாவிட்டால் தென்றலை போல அமைதியாக இருக்கவும் தெரிந்து வைத்திருக்கும். அடுத்தது உங்களிடம் நான் கேட்டுக்கொள்வதெல்லாம், நீங்கள் தலைமை பண்புக்காக உயர வேண்டும் என்று நினைத்தால் கடுமையாக வாசிக்க வேண்டும். உலக சரித்திரத்தை வாசியுங்கள். சரித்திரம் என்பது வீணானது அல்ல. உலகத்தில் நடந்த யுத்தங்களை பற்றி வாசியுங்கள், விடுதலை போராட்டங்களை பற்றி வாசியுங்கள். நான் படித்திருக்கிறேன். போர்க்களத்திற்கு கூட அலெக்சாண்டர் ஹோமர் எழுதிய இலியட், ஒடிசி ஆகிய புத்தகங்களை எடுத்துச் செல்வார். நெப்போலியன் போர் புத்தகங்களை எடுத்துச் செல்வார். எங்கு சென்றாலும் படித்துக் கொண்டே இருப்பார். இப்படி பல தளபதிகள் உலக வரலாற்றை படித்தார்கள். நெப்போலியனை பொறுத்தவரை ஒரு நாட்டினுடைய வரைபடத்தை பார்த்து எப்படி அங்கு செல்ல வேண்டும், எப்படி ஊடுருவ வேண்டும் என்பதில் அவன் நிபுணனாக இருந்தான். ஒப்பற்ற தளபதியாக நெப்போலியன் இருந்தான். அவன் தோல்வி அடைந்ததற்கு காரணம் அவனுடைய அதீத நம்பிக்கையே தானே தவிர அவனுடைய போர் அணுகுமுறையில் எந்த தவறும் இல்லை. அவன் போர் உத்திகளில் எந்த குறைபாடும் இல்லை. நீங்கள் நிறைய வாசிக்க வேண்டும். இன்றிலிருந்து தேவையற்ற பொழுதுபோக்குகளில் உங்கள் நேரத்தை செலவழிப்பதை குறைத்துக் கொள்ளுங்கள். மற்ற இளைஞர்களில் இருந்து நீங்கள் வேறுபட்டு இருங்கள். அவர்கள் நாளை போக்குவதற்காக வருகிறார்கள், நீங்கள் நாளை ஆக்குவதற்காக ஒவ்வொரு நாள் இறுதியிலும் இந்த நாளை நான் அடர்த்தியாக செறிவாக வாழ்ந்திருக்கிறேன் என்று நான் எண்ணாவிட்டால் அது என் ஆயுளில் கணக்கெடுத்துக் கொள்ளவே படாது என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள்.
உண்மையிலேயே இந்த வாழ்க்கை ஒரு வரத்தை போல உங்களுக்கு வாய்த்திருக்கிறது. உங்களைப் போல நாங்கள் இருந்தபோது எங்களுக்கு யாரும் இப்படி ஒரு சிதம்பரம் அமையவில்லை. அப்படி ஒரு சிதம்பரம் அமைந்திருந்து எங்களுக்கும் தலைமை பண்பை பற்றி சொல்லிக் கொடுத்திருந்தால் இன்னும் விரைவிலேயே நாங்கள் தலைமை பண்புகளை கற்றிருந்திருப்போம். இந்த வகையிலேயே நடந்திருப்போம். கல்லூரியிலே படிக்கிற போதே தேவையற்ற கேளிக்கைகளில் ஈடுபடாமல் முக்கியமானவற்றை கற்றுக்கொண்டு கடற்பஞ்சு உறிஞ்சுவதைப் போல உலகத்தின் சாரத்தை உறிஞ்சிக் கொண்டு உயர்ந்திருப்போம். வாய்ப்பு என்பது எப்போதாவது தான் வருகிறது. வருகிற வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்பவன் மனிதன், வாய்ப்பை உருவாக்கிக் கொள்பவன் தலைவன். வாய்ப்பை உருவாக்கி தந்திருக்கிறார் தலைவர் சிதம்பரம். இந்த வாய்ப்பை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்றால், இன்றிலிருந்து உங்கள் வாழ்க்கை முற்றிலுமாக வேறுபட்டதாக இருக்க வேண்டும். நீங்கள் நடந்து போகிற போது கூட அந்த நடையிலே ஒரு தனித்தன்மை தெரிய வேண்டும். நீங்கள் வாசிக்கிற போது அதிலே ஒரு தனித்தன்மை தெரிய வேண்டும். நீங்கள் வகுப்பிலே அமர்ந்து கவனிக்கிற போது அதிலே ஒரு தனித்தன்மை இருக்க வேண்டும். ஒவ்வொரு நாளையும் நீங்கள் கழிக்கிற விதத்தில் ஒரு தனித்தன்மை இருக்க வேண்டும். இந்த முகாமிற்கு சென்று வந்த பிறகு நம் மகனிடம் இத்தனை மாற்றங்கள் இருக்கின்றனவே என்று உங்கள் பெற்றோர்கள் வியக்க வேண்டும். நம் மகளாய்கள் இவ்வளவு பொறுப்புணர்வோடு இருக்கிறாளே என்று உங்கள் தாய்மார்கள் கண்டு வியக்க வேண்டும். இந்த பருவம் தான் ஏற்ற பருவம். இந்த பருவத்தை தவற விட்டு விட்டால் பிறகு நாம் எவ்வளவு முயற்சி செய்தாலும் சில பழக்கங்கள் ஏற்படாது. யார் நேரத்தை உருவாக்க கற்றுக் கொள்ளுகிறீர்களோ அவர்கள் எதிர்காலத்தை உருவாக்குகிறீர்கள் என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள். உங்கள் ஆயுளை நீங்கள் நீட்டிக்க வேண்டும் என்றால் உங்கள் தூக்கத்தை குறையுங்கள், நேரத்தை உருவாக்குங்கள், தேவையானவற்றில் கவனத்தை செலுத்துவதை எல்லாம் குறையுங்கள். சில தொலைக்காட்சி தொடர்கள் வாழ்க்கையை விட நீளமாக மற்றையெல்லாம் தூக்கி எறிந்துவிட்டு உங்கள் இலக்கை நோக்கி நீங்கள் புறப்பட வேண்டும். ஆப்பிரிக்கன் சஃபாரி என்கிற ஒரு படத்தை பார்த்தீர்கள் என்றால் அதிலே ஒரு சிங்கம் ஒரு மானை துரத்தும். அந்த மானை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிற போது பல மான்கள் அதன் வழியிலே வந்து விழும். ஆனால் அந்த மான்களை அது பிடிக்காமல் எந்த மானை துரத்தியதோ அந்த மானையே துரத்தி இறுதியில் பிடிக்கும். அதை போல பல மான்கள் நம் வழியிலே வந்து விடலாம். அவற்றை எல்லாம் தூக்கி எறிந்துவிட்டு இலக்கை மட்டுமே நோக்கி ஓடுபவர்களாக இருக்க வேண்டும். இளமை பருவம் என்பது சில ரசாயன மாற்றங்களை உடலில் ஏற்படுத்தும். ஆனால் அவையெல்லாம் மிக மிக சாதாரணமானவை. எல்லா மனிதர்களுக்கும் ஏற்படுபவை அவை. அவற்றை கடப்பவர்கள் தான் உண்மையிலேயே தலைமை பண்போடு இருக்க முடியும். இந்த பருவத்தில் தயவு செய்து நீங்கள் வைராகியத்தை வளர்த்துக் கொள்ளுங்கள். வயிறை குறைக்கவும் வைராகியம் வேண்டும், வைரம் எடுக்கவும் வைராகியம் வேண்டும். வைராகியம் இல்லாவிட்டால் எதையும் சாதிக்க முடியாது. எனவே இந்த வாழ்க்கை வரம் போல அமைந்திருக்கிறது. ஒவ்வொரு நாளையும் மிகச் செம்மையாக பயன்படுத்துங்கள். இலக்கை நோக்கி பயணியுங்கள். நோக்கத்தை நோக்கி உங்கள் கவனத்தை குவியுங்கள். இந்த வாழ்க்கையை மிகப்பெரிய ஒரு வேள்வியாக ஆக்கி ஒவ்வொருவரும் தங்கள் பொறுப்பில் தலைமை பண்போடு திகழ்ந்து ஒளி வீசுபவர்களாக இருங்கள். உங்கள் கண்களின் வெளிச்சத்தால் உலகத்தின் இருட்டு அகலட்டும் என்று மட்டும் கூறி விடுகிறேன்.